16 வயசு இருக்கும். அந்த பையன் சரி அந்த பொண்ணை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு பாட்டு வருது. எப்படி பாட்டு படிக்க தெரியுமா? எப்படி? என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை துளைத்து விட்டேன், எந்த இடம் அது துளைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன், உந்தன் கால் கொலுசில் அது துளைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன் அப்படின்னா அவன் காய்ச்சி மூஞ்சிலே துப்பிட்டா. சிலப்புன்னு முகத்தில் படிச்சு பத்தியா வேத வலிச்சு நங்கி வந்த ஐயாமா நம்ம ஐயா நம்ம சாதாவே பாயசம் மாதிரிலாம் இருக்கு. பாயசம் மாதிரியா இருக்குது. பெண்கள் துப்புனாலும் பாயசம் மாதிரி தான் இருக்கும். வாயில வச்சு அடிச்சாலும் நல்ல குழு குழு விட்டுருக்கும். ஆமா வாங்கி பழக்கம். எங்க அண்ணனுக்கால எங்க அண்ணனை என் குழந்தைய போட்டு நல்ல விளக்கமான சாப்பிட்டு சாப்பிடுறான். அவன் சிரிச்சிட்டே இருக்கான். அதான் முதுகு வீங்கி வந்திருக்கான். என்ன சந்தோஷமா இருக்கா தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெண்கள் அடிச்சாச்சுன்னா சரி எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அடிதான் வாங்கிட்டு போலாம். வார போக்கில் அவர் பாட்டு வச்சா போது அப்படி போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு அப்படி அவ படிச்சுட்டு போறா. இவன் ரொம்ப சந்தோஷம் மீசியை முறுக்கி விட்டு ஒரு தரம் பாக்கல. நல்ல நேரம் அப்படி வந்துட்டே இருக்கும். யாரும் பார்க்காம அடி வாங்கிட்டு அவன் யாரும் பார்க்காம அடி வாங்கினா சந்தோஷமா இருக்கும். 4 பேர் பார்த்தாச்சுன்னா கேவலமா இருக்குங்களா? ஆமா. ஆனால் சகல கல்வியும் கற்று வல்லவனாக திகழ்கின்றார். 16 திகழ்ந்தது. பாதாள நாட்டு மக்கள் யோசித்தார்கள். என்ன யோசிக்கிறாங்க? மக்கள் என்று இருந்தால் மன்னன் என்று ஒருவர் வேண்டும் அல்லவா? கண்டிப்பா கண்டிப்பா. நமக்கு அமையக்கூடிய மன்னன் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? ஆமா முத்துகிருஷ்ண அண்ணாச்சி மாதிரி இருக்கணுமா? முத்துகிருஷ்ண அண்ணாச்சி மாதிரியா? அவரு நல்லவர் தான். ஏன்னா உன் பேரும் முத்துகிருஷ்ணன் இல்லையா? என்ன சொல்லாத அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டேன். என்ன சொன்னா என் பொண்டாடியே தண்ணி வரும்டா. நான் ஒன்னும் சொல்லவே மாட்டானே நல்லவே வல்லவன்ட்டு. ஏன்னா காணா போன மாவட்டத்துல என் பேரை கேட்டாலே காகம் பறக்காது கருக்குருவி ஆடாது. அது என்ன காணா போன மாவட்டம்? அதான் கட்டமண்டா போன மாவட்டம். ஏய் கட்டபொம்மன் மாவட்டம்னு ஒழுங்கா சொல்லு. அதை இப்ப இப்படி மாத்திட்டாங்களோ? அப்பவே அப்படிதான் இருக்கும். ஆமா அவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் அங்க எல்லாரும் பேசுவாங்க. யாரு? ஊர்களாம் அண்ணாச்சி சொல்லுவாங்க, ஒன்னியும் சொல்ல மாட்டாங்க. நான் அண்ணாச்சி தான் சொல்றேன். என்ன சொல்ல நீ முத்துகிருஷ்ணன் சொல்லிட்டு என்னதான் என் பொண்டாட்டி சொல்ல மாட்டாங்க, அப்புறம் அடுத்த வாங்கி சொல்லுவா. அதானே. அப்படி இருக்கின்ற போது பார்த்தார்கள். ஆமாம்மா இந்த வல்லரக்கனுக்கு திருமணமாகவில்லை. சரி இப்போ திருமணம் முடியாத ஒருத்தர் கையில கொண்டு ஒரு பொறுப்பு ஒப்படைக்க முடியுமா? அது ஒப்படைக்க முடியும். அப்படி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. சரி குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி இருக்கும். ஆமா பொறுப்பு என்பதே வராது. இப்ப திருமணம் முடிச்சு நம்ம கையில பொறுப்பு ஒப்படைச்சுன்னு சொன்னா அப்போ கஷ்ட நஷ்டங்கள் பத்தி தெரியும். அதனால அவருக்கு ஒரு பொறுப்பு என்பது வந்திருக்கும். அப்படியானால் இவரிடத்தில் நம் நாட்டை பட்டம் சுட்டி வைக்கலாமே. என்று சொல்லி அது வந்து அருமையான காத்து. இப்படி ஒரு காத்து அவன் செம்மத்திலையும் பார்த்தது இல்லை. நீ காத்து அந்த காத்து அருமையா வந்த உடனே அவருக்கு அந்த நினைக்கிறான் நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அது அழகா அடிச்சோட நான் இசை தூங்கணும். அதான் பிரச்சனை. உனக்கு காலையில தரணும். அதான் தெரியும். கொஞ்சம் பாயசம் வாங்கி கொடுத்து நக்கிட்டு போட்டு பாயசம் மட்டும் தான் அவனுக்கு போ. அப்படியானால் இந்த வல்லரக்கனுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் குலத்தில் பிறந்த நேசமுற்றாள் என்ற பெண்ணை திருமணம் முடித்து வைத்தார்கள். நேசமற்றாள் ஏன்னா அரக்கர் குலம் உள்ளவா? பாசம் நேசம் எதுவுமே கிடையாது. அது அப்படி இல்லம்மா. ஆமா அதாவது அந்த பேர் வந்து அவ அற்புதமா பொருத்தமா இருக்குது. சரி அதனால நேசமுற்றாள் பேர் வச்சாங்க. அம்மா எப்படி பெண்ணை திருமணம் முடித்து வைத்து நாட்டை வட்டம் சுட்டி வைத்தார்கள். அப்போது இந்த வல்லரக்கனுக்கு எப்போது நாட்டை திருமணம் சுட்டி வைத்தார்கள்? அப்போது நாட்டை ஆட்சி பரிபாலனம் செய்த நாட்களிலே இருந்து 12 வருட எப்பொழுது ஆட்சி விடத்திலே அமர்ந்தானோ அவன் எப்படி ஆட்சி பரிபாலனம் செய்து வருகின்றான். இவன் தான் நல்ல படித்தறிவு பிடித்தவன், தகுதியானவன், திறமையானவன் என்று சொல்லி நாட்டை வட்டம் சுற்றி வைத்தார்கள். கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி நாட்டை ஆட்சி பரிபாலனம் செய்து வருகிறான் என்று சொன்னார். அவன் வாரி அலை சொல்லும் உலகே அமல்ல
இப்படியாகவே இந்த வல்லரக்கனுக்கு நாட்டை வட்டம் சுற்றி வைத்தார்கள். இவன் எப்படி ஆட்சி பரிபாலனம் செய்து வருகின்றான்? எல்லா நாட்டு மன்னனும் நீதி நெறி தவறாமல் ஆண்டு வருவார். கண்டிப்பா கண்டிப்பா. இவன் போய் அமர்ந்ததான் மனசுல மமத வந்துச்சு. அரக்கர்களும் அல்லவா? கண்டிப்பா. இவன் நெஞ்ச நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவனோட கொடுங்கோல் ஆட்சி பரிபாலனம் செய்கின்றான். எல்லாத்துக்கும் வரிய தீட்டினான். ஆமா, ஏன்னா மக்களிடத்திலே அனைத்து மக்களும் நமக்கு அடிமையாக இருக்கும்னு நினைக்கிறோம். சரி, அப்போ மக்களிடத்தில் முதல்ல வரிய போட்டு அவர்களை ஒடுக்கணும். அதாவது மக்கள் என்று இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு தைரியம் இருக்கவே கூடாது. மன்னன் என்று சொன்னாலே அவர்களுக்கு ஒரு பயம் வரணும் என்று நினைத்த வல்லரக்கன் சரி ஆட்டு வரி, மாட்டு வரி, நடந்தால் வரி, இருந்தால் வரி, சட்னிக்கு வரி, இட்லிக்கு வரி, ஒரு பெண் குடம் எடுத்து தண்ணிக்கு போற அதுக்கு வரி, மாங்காய் மரத்துல மாங்காய் காய்ச்சா வரி, தேங்காய் மரத்துல தேங்காய் காய்ச்சா வரி, கல்யாணம் முடிச்சவன வரி, கல்யாணம் முடிக்கலனான வரி, எதுக்கு எடுத்தாலும் வரியை போட்டுக்கொண்டே இருந்து கொண்டு இருக்குதா? அப்ப நாடு உருப்படுமா? அது எங்க இருந்து நாடு விளங்கும்? அதானே கொடுங்கோல் ஆட்சி பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது அங்க 12 வருடமாக மழை என்பதே கிடையாதா? ஆமாம்மா. 1 வருஷமா 2 வருஷமா? சரி, 12 வருஷம் மழை இல்லைன்னு சொன்னா அந்த நாடு எப்படி இருக்கும்? ஏகப்பட்ட பஞ்சமாகி விடும் அல்லவா? பசி பட்டினி நிலவுகின்றது. 1 வருஷம் மழை இல்ல, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இந்த மழை இல்லாத காரணத்துல எங்க பார்த்தாலும் வாழை பயிரெல்லாம் பட்டு போச்சு. சரி, தென்னை மரம் எல்லாம் பட்டு போச்சு. மக்கள் முகத்துல ஒரு சிரிப்பு இல்ல, கலை இல்லை. ஒரு வேளை மழை இல்லாம அப்படி இருக்கும்போது 12 வருட காலம் அப்படி மழை இல்லாம இருந்தா எப்படி இருப்பாங்க? விவசாயம் நடந்தா தான் கையில காசு தங்கும். கண்டிப்பா கண்டிப்பா. கையில காசு இருந்தா தான் இப்படி புதுசு புதுசா வாங்கி மாட்டலாம். அது மட்டுமல்ல, சாப்பிடணும். மனுஷன் சாப்பிடணும் என்ன செய்யணும்? முதல்ல பயிர் விளையணும். ஆமா, நெல் விளைஞ்சாதான் நம்ம சாப்பிட முடியும். நெல் விளையால எப்படி சாப்பிட முடியும்? 12 வருட காலம் மழை இல்லை என்ற போது சாப்பாட்டுக்கு வழி இருக்குது, உண்ண உணவு கிடையாது, உடுப்பதற்கு வஸ்திரம் கிடையாது. அப்ப உடுக்காம சும்மா இறங்கிட்டு இருந்தாங்க. உடுக்காம இருப்பாங்க. உடுக்க வஸ்திரம் கிடையாதுன்னு சொன்னா மாற்று ஆடை வாங்குவதற்கு வழி கிடையாது. ஓ சரி சரி சரி. கையில காசு இருந்தா தான் புதுசு புதுசா வாங்கி மாட்டலாம். ஆனா மாற்று ஆடை வாங்குவதற்கு வழி இல்லாமல் எல்லாரும் உடுத்திருந்த வஸ்திரத்தையே தச்சு தச்சு உடுக்குறாங்க, உடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கின்ற போது நாட்டை ஆண்டு வரக்கூடிய இந்த வல்லரக்கன் தூதுவனிடத்தில் சொல்கின்றார். என்னமா சொல்கிறா? அப்பா தூதுவா, நாட்டு மக்களிடத்தில் சென்று நான் சொன்னதாக பகுதி பணம் வாங்கி வைப்பா. அப்படி ஆகட்டும் அரசே. அரசு சொன்ன பிறகு அடுத்த வார்த்தை பேச முடியுமா? மன்னன் சொன்ன பிறகு மறு வார்த்தை பேச முடியுமா? அங்கிருந்து வருகிறார் தூதுவர். அப்பா மன்னர் வரி பணம் கட்ட சொல்லி இருக்கிறார்கள். அப்ப பணம் கட்ட சொல்லி இருக்காங்க. நீ வரி பணம் கொடுக்க முடியா? அப்படி முடியாது முடியாது. ஏன் முடியாது? பகுதி பணம் எங்க எடுத்து கொடுப்பாரு? ஓ, ஏன் கொடுக்க முடியாதுன்னு கேட்டேன். முடியாது. நாட்டுல மழை இல்ல, தண்ணி இல்ல, பஞ்சம் கொடுக்க முடியும். அப்படி சொல்லுங்க. ஏய், நீ அப்படி கேடா? அவரு நீங்க மௌனம் வருதான். உனக்கு முடியாதா? முடியாது என்று சொன்னோடனே மழை இல்ல, தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல, மக்கள் அனைவரும் பார்க்கின்றார்கள். ஆமா, நாமளும் அன்றாடம் செத்து செத்து பழச்சிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு சாப்பிடுவது எப்படி, நாளைக்கு சாப்பிடுவது எப்படி, நம்ம பொண்டாட்டி பிள்ளை காப்பது எப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல சரி இந்த அரக்கன் வரிக்கு மேல வரி போட்டு திட்டிட்டு இருக்கான். அதானே இந்த அரக்கன் ஒருவன் இருந்து கொண்டு தூதுவன் நம்மளை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். ஆமா, ஆனா இந்த தூதுவன் அடிக்கிற அடியில அந்த அரக்கன் நாட்டை விட்டு ஓட வேண்டும். அடிக்கிற அடியில அவன் உறங்காம இருக்கணும். அப்படி சொல்லுங்க என்று சொல்லி தூதுவன் அடித்து விரட்டுகின்றார் அரக்கனைகள் என்று. ஆமாம்மா, ஓடோடி வருகின்றார் இந்த தூதுவனாகப்பட்டவன். அரசே, ஐயா, உங்க சொல்ல கேட்டு நாங்க போய் நாட்டு மகளிடத்துல சென்று பகுதி பணம் கேட்டா அவன் கம்படு தடியரன் கல்லடுன்னு மட்டும் விரட்டுறாங்க. ஏன்டா அப்படி கம்படு தடியர்னு உங்க அடிக்க வர்றாங்க? பகுதி பணம் கேட்டதுக்கு அடிக்க வர்றாங்க. ஐயோ மந்திரி, அது கூட பரவாயில்ல, அரசன் எங்க இருக்கிறார் அவருக்கு கொடுக்கணும் அடின்னு சொல்லி ஓடி வர்றாங்க. ஐயோ மந்திரி, அடே நான் இப்ப என்னடா செய்ய போறேன்? இந்த நேரத்தில் நான் எப்படிதான் தப்பிச்சு பழைப்பது? ஏன்னா மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு படையெடுத்தார்கள். மக்கள் அவ்வளவு சேர்ந்தாச்சுன்னா மன்னர் இருக்க முடியுமா, மந்திரி இருக்க முடியுமா? எல்லாரும் சேர்ந்து படையெடுத்து வராங்க பாருங்க.